என்னுடைய சிலபஸ் ஆக்சுவலாக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், 3வது யூனிட்ல ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளுடைய பண்புகள். அப்படின்னா பொருளுடைய பண்புகள், ஒரு மேட்டர் இருக்கிறது நிறைய பண்புகள் இருக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பண்பு. ஃபர்ஸ்ட் 2-3 டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி அந்த எலாஸ்டிக் தன்மையை பொறுத்து 2 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்று பிளாஸ்டிக், இன்னொன்று எலாஸ்டிக். மெட்டீரியல் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி அதனுடைய உருவத்தை மாத்திக்குதோ அப்படிங்கிறத பொறுத்து எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அந்த பண்பு அதை பத்தி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுல ஆக்சுவலா மாடுலி ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு அந்த இதுல பார்த்து அப்படின்னா உனக்கு ஆக்சுவலா 3 டைப் இருக்கு. அதுல யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், இன்னொன்று பல்க் மாடுலஸ் அப்படின்னு. அது 3 ரிலேஷன்ஸ் அதை பத்தி அடுத்ததுல படிக்கிறோம். அதுக்கு அடுத்து பெண்ட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அது நம்ம வெயிட் கொடுத்தோம் அப்படின்னா பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங் ப்ராப்பர்ட்டி அதை பேஸ் பண்ணி உனக்கு 2-3 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுல பெண்டிங்ல 2-3 டைப்ஸ், யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் டைப், அது உனக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம திருப்பணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். சப்போஸ் முறுக்கு அடையும், எப்போது ஒரு கம்பி இருக்கு அப்படின்னா அந்த முறுக்குடைய தன்மை, அதனுடைய பண்பு, அதை பத்தி படிக்கக்கூடிய டாபிக் அடுத்தது. அதுதான் டார்ஷனல் பெண்டுலம், டார்ஷனல் ஆசிலேஷன் அப்படின்னு அதனுடைய ப்ராப்பர்ட்டி. இதெல்லாமே பொருளினுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி படிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கு அடுத்தது அதுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, பொருளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டாபிக் உள்ளவே சாலிட் ஸ்டேட் கண்டிஷன்ஸ். இது வரைக்கும் சாலிட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, மெயினா அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று பெண்ட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி படிச்சோம்னா அதுக்கு முறுகக்கூடிய தன்மை, இது 3 நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது லிக்விடுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்காங்க சிலபஸ்ல. வெஸ்காசிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, பாகியல் தன்மை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. வெஸ்காசிட்டி, அதுல நான் அந்த வெஸ்காசிட்டி ஒவ்வொரு பொருளுடைய வெஸ்காசிட்டி அப்படிங்கிறது மாறுபடும். வெஸ்காசிட்டி அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெஸ்காசிட்டி அப்படிங்கிறது, பாகியல் தன்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு வேல்யூஸ் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு நிறைய மெத்தட். அதுல ஒன்று ஸ்டோக்ஸ் மெத்தட், அதை பேஸ் பண்ணி இந்த பொருளினுடைய பாகியல் தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி இந்த லிக்விடுக்கு ஸ்டீம் லைன் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு இருக்கும். இந்த ஏதாவது டியூப்ல ஃப்ளோ ஆகும்போது அல்லது இந்த ஃப்ளூயிட் ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ் நகரும் பொழுது அதனுடைய ஃப்ளோ பேஸ் பண்ணி அதுல 2 டைப்ஸ், ஸ்டீம் லைன், இன்னொன்று டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. டர்புலன்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது ரேண்டம் மோஷனமா இருக்கும். ஸ்டீம் லைன் அப்படிங்கிறது ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னா இருக்கும். இந்த மோஷன்ல அதை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய நம்பர்ஸ், ஒரு ஃப்ளோ ஸ்டீம் லைன் ஃப்ளோவா அல்லது டர்புலன்ட் ஃப்ளோவா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அந்த ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்றாங்க. அதுக்காக தேவைப்படுது. அடுத்தது பாய்சன்ஸ் ஃபார்முலா, அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன், அடுத்தது விஸ்காசிட்டி. இதெல்லாமே இந்த விஸ்காசிட்டி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். அதுல அதனோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் விஸ்காசிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனுடைய பயன்பாடுகள். அதுக்கடுத்து லிக்விடுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு. சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை, தமிழ் அது பேரு பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்திய டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் நிறைய மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஒன்று கேப்லர் ரைஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டர்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, அதே மாதிரி இந்த காஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய், சரி விளக்கெண்ணெய் விஸ்காஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் வாட்டருக்கு, மண்ணெண்ணெய் இதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கும். அதுல நம்ம கேப்லர் ரைஸ் மெத்தட் ஒன்று. அதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் மெர்க்குரியோடைய சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ், அது ஒரு மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய டாபிக். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஆக்சுவலா சாலிடுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில எலாஸ்டிசிட்டி, அதுக்கடுத்து அதனுடைய பெண்டிங் தன்மையை சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி, முறுக்கு தன்மை தன்னுடைய ப்ராப்பர்ட்டி, அதுக்கடுத்தது லிக்விடுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு பாகியல் தன்மை, சர்ஃபேஸ் டென்ஷன், மொத்தம் 5 கேரக்டர் கேட்கலாம் இந்த ஃபுல் இதுலயும். அதுக்கு அடுத்த டாபிக் அக்கஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகுது. 2 யூனிட்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஒன்று, இன்னொன்று அக்கஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஆக்சுவலா சவுண்டு சவுண்டினுடைய இருக்கக்கூடிய பண்புகள், சவுண்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தியரி, அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இதெல்லாம் இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம சவுண்ட் ஆக்சுவலா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா வைப்ரேஷன், சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வைப்ரேஷன்ஸ்.
வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம பேசக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறது மாலிகுலோட வைப்ரேஷன் தான் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு டிராவல் ஆகுது ஆக்சுவலா. அதனால இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறதால இங்க ஆக்சுவலா மோஷன்ஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே அப்ளை ஆகுது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் ஆக்சுவலா அதனுடைய தியரி பார்த்தீங்க, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வைப்ரேஷன் படிக்கணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா பார்ட்டிகல்ஸ் வைப்ரேஷன் ஆகிறதால தான் நமக்கு சவுண்ட் அப்படிங்கிறது ப்ராபகேஷன் ஆகுது. அப்போ அதுக்காக இந்த இடத்துல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆக்சுவலா நம்ம நிறைய சேரும்போது உனக்கு அந்த மோஷன் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ். அதுக்கு அடுத்து அதுல இருந்து உனக்கு இந்த ஃபிகர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த இது யூஸ் ஆகும். சிஆர்ஓ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்துருப்போம். அது ஃப்ரீ அண்ட் டேம்ப்டு ஃபோர்ஸ் ஆசிலேஷன்ஸ், நிறைய ஆசிலேஷன்ஸ், ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ், ஃபோர்ஸ் ஆசிலேஷன்ஸ், டேம்ப்டு ஆசிலேஷன், ஃபோர்ஸ் ஆசிலேஷன், இது மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. அடுத்து லா ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ஸ், ஸ்ட்ரிங்ல ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ். இது ஆக்சுவலா அதுக்கு பேஸ் பண்ணி உனக்கு 3 லா கொடுத்துருப்பாங்க. 3 லாஸ் இருக்கும். எவ்வளவு நம்ம ஏன்னா வைப்ரேஷன் ஆகும்போது உனக்கு ஃப்ரீக்வன்சி அதோட கனெக்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன் வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம் ஒரு இதுலையும். அதுக்கு இருக்கக்கூடிய லாஸ் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு பொருளை நம்ம வைப்ரேட் பண்ணோம் அதனால ஏற்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய லாஸ், லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆக்சுவலாங்க. அடுத்து ஸ்பானாமீட்டர் அப்படிங்கிறது அதே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த டியூனிங் ஃபோர்க், ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியூனிங் ஃபோர்க் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம் நம்ம. அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்ட்ரிங்கினுடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கக்கூடிய மெல்லன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக், இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி சவுண்ட் பத்தி படிக்க போறோம். இன்டென்சிட்டி, அது லோன்னஸ் சவுண்ட், பீட்டு, அதுல இருந்து அந்த டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட்ல சவுண்டினுடைய வெலாசிட்டி எவ்வளவு எப்படி இருக்கும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், கேஸ்ல சவுண்டினுடைய வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அடுத்து அல்ட்ராசானிக்ஸ் நம்மளுக்கு ஆடியோபிள்ஸ்ல 2 டைப்ஸ் பண்ணுவோம். ஆடியோபிள் ரேஞ்ச் ஒன்று இருக்கும், சரி ஹியூமனாக கேட்கக்கூடிய ஒரு சவுண்டு அல்ட்ராசானிக். இன்னொன்று வந்து நம்மளுக்கு கேட்க உணர முடியாத ஒரு பகுதி, அது அல்ட்ராசானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 120 ஹெர்ட்ஸ் பிலோ அந்த 200,000 நினைக்கிறேன், 20,000 ஹெர்ட்ஸுக்கு அபவ்ல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்ஸா நம்மளால உணர முடியாது ஆக்சுவலா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் வந்து அல்ட்ராசானிக்ஸ். அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் இன்னொரு டாபிக் அக்கோஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு ஆடிட்டோரியத்தை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய பண்புகள், ஆடிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன இருக்கும், மோஸ்ட்லி அந்த எக்கோஸ் எப்படி இருக்கும், ரெவர்பரேஷன் டைம், அது மாதிரி நிறைய கான்செப்ட் இதில் வரும். இதுதான் அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் கான்செப்ட். ஒவ்வொன்று பண்ணா நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். First, elasticity அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துன்னு சொன்னோம். The elasticity is the property of material by which it regain its original shape or size after the removal of deforming force within the elastic limit. எலாஸ்டிக் அப்படின்னு தெரியும் ஆக்சுவலா பொருளினுடைய ப்ராப்பர்ட்டியில ஒன்று எலாஸ்டிக், இன்னொன்று பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல விசை கொடுத்து அந்த அதனுடைய ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா விசை கொடுத்து அப்படின்னா அதனுடைய ஷேப்பு சைஸ் சேஞ்ச் ஆக போகுது. அகைன் நம்ம அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் பழைய ஷேப்புக்கே இது வந்துருச்சு அப்படின்னா அது எலாஸ்டிக் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா எலாஸ்டிக் அந்த பழைய உருவத்துக்கு அது வரல அப்படின்னா அது பிளாஸ்டிக். 2 டைப்ஸ் ஆக்சுவலா, பிளாஸ்டிக் ஒன்று எலாஸ்டிக் அப்படிங்கிறது. எலாஸ்டிக் அப்படிங்கிறது அந்த பொருளானது நம்ம அந்த ஷேப்பை சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்றது கூடிய ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண பிறகு அகைன் அந்த உருவத்தை திருப்பி பழைய உருவத்தை பெற்றுச்சு அப்படின்னா அது எலாஸ்டிக். இன்னொன்று அந்த பழைய உருவத்தை பெறல அப்படின்னா அது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்றேன், பாடி கேன் பி டிஃபார்ம்டு மீன்ஸ் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஷேப்போ அல்லது சைஸ், மேபி ஷேப் சேஞ்சஸ் ஆகலாம், சைஸ் சேஞ்சஸ் ஆகலாம்.
ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் ஆகுது. The body can be deformed, that is its shape or size can be changed by the application of external force. The body is said to be perfectly elastic. எப்போ perfectly elastic அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, if it is completely regain its original shape or size when the applied forces are ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அகைன் பழைய உருவத்தை திருப்பி கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பிளாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். மீட்சி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மீட்சி தன்மையுடைய பொருட்கள் அப்படின்னு தமிழ்ல வந்து மீட்சி தன்மையுடைய பொருட்கள், மீட்சி தன்மையற்ற பொருட்கள் அப்படிங்கிறது எலாஸ்டிக் பொருட்கள். The property by which the body regain its original states or conditions after the removal of external force is called elasticity. The body is said to be perfectly opposite of perfectly plastic if it does not regain its original shape or size even after the applied forces are removed. நம்மளுக்கு இது எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நம்ம எக்ஸாம்பிள் தெரியும். ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, ரப்பர் பேண்டை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, நம்ம இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இழுக்கிறோம், அதுல ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் எடுத்தோம்னா என்ன பண்ணோம், நீட்சி அடையும். அதனுடைய ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஆக்சுவலா இனிஷியலா ஒரு ஷேப்ல இருக்கு, நம்ம அகைன் இதை பொறுத்து இழுக்கும் போது நம்மளுக்கு ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகுது. அகைன் நம்ம இந்த ஃபோர்ஸை விட்டுட்டோம், அந்த ரப்பர் பேண்டை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம், திருப்பி பழைய ஷேப்புக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து மோஸ்ட்லி இந்த ரப்பர் பேண்ட், ரப்பர் எல்லாமே எலாஸ்டிக் தன்மையா இருக்கும். சில பொருளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விசை கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நீட்சி அடைஞ்சிடும், அந்த பொருளினுடைய ஷேப் வந்து மாறி போயிடும். பிளாஸ்டிக் பொருள் மோஸ்ட்லி நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய பொருள், அதை நம்ம இழுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதனுடைய உருவம் மாறி போயிடும். அது என்ன உருவம் மாறிச்சு அப்படிங்கிறது அதே உருவத்தில் நம்ம அது மேல இருக்கக்கூடிய விசை மூவ் பண்ணிட்டாலும் அதே உருவத்தில் தான் இருக்கும், திருப்பி பழைய உருவத்துக்கு வராது. அந்த மாதிரி பொருளை வந்து நம்ம என்ன சொல்லலாம், பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த பொம்மை பிளாஸ்டிக் பொம்மைகள் எல்லாமே பிளாஸ்டிக் கேரக்டர். ரப்பர் எக்ஸாம்பிள்ஸ் பர்ஃபெக்டா சொன்னோம் அப்படின்னா ரப்பர் வந்து ஒரு எலாஸ்டிக் தன்மையுடைய பொருள். ஆக்சுவலா நேச்சுரா பார்த்தோம் அப்படின்னா நோ மெட்டீரியல் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். நேச்சுரலா எந்த ஒரு பொருளுமே பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் அப்படிங்கிறது கிடையாது. மேபி பார்ஷியலா இருக்கும். பர்ஃபெக்டா எலாஸ்டிக் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. நோ மெட்டீரியல், அதாவது நேச்சர் நோ மெட்டீரியல் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஆர் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஆல் மெட்டீரியல் எக்ஸிஸ்ட் போத் எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் பிஹேவியர் டு சம் எக்ஸ்டென்ஸ் வரைக்கும் தான் உனக்கு பிளாஸ்டிக் கேரக்டரோ அல்லது எலாஸ்டிக் கேரக்டரோ இருக்கும். பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் அண்ட் பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எந்த ஒரு நேச்சுரா இருக்கிற எந்த ஒரு மெட்டீரியலுக்கும் கிடையாது. குவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் பாடிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அது வந்து குவார்ட்ஸ் ஃபைபர். குவார்ட்ஸ் ஃபைபர் இஸ் கன்சிடர்ட் டு பி த நியரஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் பாடிஸ். இது கூட எக்ஸாம் பாயிண்ட்ல இது வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஆனா இந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் யூனிக்கா இருக்கு, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு நிறைய டாபிக் பத்தி படிக்கும்போது நிறைய நம்மளுக்கு டெஃபினேஷன்ஸ் தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்றோம்னா சம் டெஃபினேஷன் நம்ம படிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் போறோம். நம்மளுக்கு மெயினா கொடுத்துருக்க டாபிக் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது சிலபஸ்ல. மாடல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு மாடல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதுல யங்ஸ் மாடலர்ஸ், ரிஜிடிட்டி மாடலர்ஸ், 10 மாடலர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு சம் பேசிக்ஸ் டெஃபினேஷன்ஸ் தேவைப்படுது. அதுக்காக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இங்க ஆக்சுவலாவே ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது. நம்ம இந்த எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற இதெல்லாம் நம்மளுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதுல மெயினா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அந்த ஃபோர்ஸ் நம்ம அந்த பொருளை உருக்குலைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தோம் பர் யூனிட் ஏரியாவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். The stress is defined as the restoring force per unit area. ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமோ அதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா F/A. லெட்டர்ல சொல்லணும் அப்படின்னா F/A. இதனோட யூனிட் ஃபோர்ஸுக்குரிய யூனிட் நமக்கு தெரியும் நியூட்டன். ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன், ஏரியாவுக்குரிய SI யூனிட் வந்து மீட்டர். அதனால நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் பர் மீட்டர் -2 ஸ்ட்ரெஸ்னோட யூனிட். இது ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ப்ரெஷர். ஏன்னா ப்ரெஷருக்கு இதே சேம் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவும் ப்ரெஷர் தான்.
அதுக்கு யூனிட் வந்து பாஸ்கல் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆல்மோஸ்ட். அதனால அதுக்குரிய சேம் இதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம், பாஸ்கல் பிஏ அல்லது பாஸ்கல். ஏன்னா ப்ரெஷர் அப்படிங்கிறது டெஃபினிஷன் நம்ம பார்த்துருக்கோம், ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸ்ட்ரெஸ் ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் இதுதான், ஃபோர்ஸ் பர் ஏரியா, இது ஃபோர்ஸ் பர் ஏரியா. இப்போ இதனோட டைமென்ஷனல் ஃபார்முலா, இப்போ நம்மளுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுத தெரியும். இது ஆல்ரெடி நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸுக்குரிய டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். ஃபோர்ஸுக்குரிய டைமென்ஷனல் ஃபார்முலா டேரக்டா நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினேஷன் மூலமா ஃபோர்ஸுக்குரிய டெஃபினேஷன் இருந்து முடிவு தெரியணும். ஆக்சுவலாக m(L)(T)⁻⁻2 நினைக்கிறேன் ஃபோர்ஸுக்கு, டிவைட் பை ஏரியாவுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா லென்த் ஏரியா வந்து லென்த் ஸ்கொயர். இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா லென்த் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது m(L)(T)⁻⁻2). இது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், திரிபு. ஆக்சுவலா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், இது வந்து தமிழ்ல ஸ்ட்ரெயின் திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபு அப்படிங்கிறது நம்மளுக்கு விசை கொடுத்தோம்னே பொருளுடைய உருவமானது மாறி போயிருது, திரிபு அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெயின், இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெயின் மாற்றம் அடையாது. அதனுடைய எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, ஒரிஜினல்ல இருந்து எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்றதுதான் அந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெயின் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு த ஒரிஜினல் டைமென்ஷன். எவ்வளவு சேஞ்ச் டிவைட் பை ஒரிஜினலா எவ்வளவு இருந்தது ஆரம்பத்துல, நம்ம விசை கொடுக்காத முன்னாடி ஒரிஜினலா எவ்வளவு இருந்துச்சு, இப்போ விசை கொடுத்தனால அதனுடைய ஷேப்போ அல்லது சைஸோ சேஞ்சஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது டிவைட் பை எவ்வளவு ஒரிஜினலா இருந்துச்சு, ரெண்டையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ அதுதான் ஸ்ட்ரெயின். திரிபு ஈக்குவல் டு, இது தமிழ்ல சொன்னோம்னா திரிபு ஈக்குவல் டு ஆரம்ப பரிமாணம். சரி, இது வந்து ஆரம்ப பரிமாணம், ஒரிஜினல் டைமென்ஷன் அப்படின்னா ஆரம்ப பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் டைமென்ஷன் தமிழ் எப்படி சொல்லுவோம், சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைட் பை ஒரிஜினல் டைமென்ஷன் சொல்லும்போது ஆக்சுவலா திரிபு ஈக்குவல் டு இந்த பரிமாண மாற்றம். ஆக்சுவலா பரிமாண மாற்றம் அப்படின்னு தமிழ்ல படிக்கும்போது திரிபு ஈக்குவல் டு பரிமாண மாற்றம் டிவைட் பை ஆரம்ப பரிமாணம் அப்படின்னு. The ratio of two similar quantities. இது டைமென்ஷன் ஆல்மோஸ்ட். இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது எதனால இருக்கலாம், சேஞ்ச் இன் டைமென்ஷன் மேபி லென்த்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸா இருக்கலாம், அல்லது ஆங்கிள் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அல்லது வால்யூம்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். இது வந்து காமனா டைமென்ஷன், அதனால ரெண்டு பேர் டைமென்ஷன் அப்படின்னு ஜென்ரலா சொல்லியிருக்கோம். நம்ம அதை பேஸ் பண்ணி ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரெயினை 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு லீனியர் ஸ்ட்ரெயின், ஷியரிங் ஸ்ட்ரெயின், இன்னொன்று பல்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு 3 கேட்டகரி. இந்த டைமென்ஷன் மோஸ்ட்லி நம்மளுக்கு விசை கொடுக்கும்போது ஒன்று லென்த்ல ஏற்படக்கூடிய மாற்றம், மாற்றம் ஏற்படலாம், அல்லது அந்த ஷேப்ல ஆங்கிள் ஏற்படக்கூடிய மாற்றம், அல்லது வால்யூம்ல ஏற்படக்கூடிய மாற்றம். அதை பொறுத்து உனக்கு 3 கேட்டகரி இதுல இருக்கும். இதெல்லாமே சேம் டைமென்ஷன் அப்படிங்கிறதால இங்கேயும் மேலே இங்கேயும் சேம் டைமென்ஷன் அப்படிங்கிறதால நம்மளுக்கு ஆக்சுவலா சிமிலர் குவான்டிட்டியா இருக்கு. நோ யூனிட், இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் லென்த், இங்கேயும் லென்த் இருந்ததுன்னா இங்கேயும் லென்த் தான் இருக்கும், இங்கேயும் சம் ஆங்கிள் ரேடியல் இருந்ததுன்னா இங்கேயும் அதே சேம். அதனால இது நோ யூனிட். இட் இஸ் அ டைமென்ஷனல் குவான்டிட்டி. இதுக்கு டைமென்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. டைமென்ஷனல் குவான்டிட்டி இந்த குவான்டிட்டி மெயினா வந்து ரெண்டு எலாஸ்டிசிட்டி படிக்கணும் அப்படின்னா 2 கான்செப்ட். ஒன்று நிறைய இடத்துல அந்த பேசிக்ஸ் வரும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை பத்தி தெரியணும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. எவ்வளவு ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு டிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தோம் பர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறதால ஏற்படக்கூடிய சேஞ்ச், எவ்வளவு சேஞ்ச் டிவைட் பை ஒரிஜினல் சேஞ்ச், அதுதான் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின். அதுல ஸ்ட்ரெயின்ல நிறைய டைப் இருக்கு. திரிபுல ஒன்னு லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின், ஒன்னு ஷியரிங் ஸ்ட்ரெயின், பல்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு 3 கேட்டகரி. லாஞ்சிடியூனல் அப்படிங்கிறது லென்த்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். ஸ்ட்ரெயின் நம்ம அதுக்குரிய டெஃபினிஷன் சேஞ்ச் டிவைட் பை ஒரிஜினல். இப்போ எவ்வளவு சேஞ்ச், இப்போ லென்த்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் டிவைட் பை ஒரிஜினல் லென்த், இது ரெண்டையும் வகுத்துனா கிடைக்கக்கூடிய ஃபார்முலா அது லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றது. இது நீட்சி திரிபுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லும் போது. நீட்சி திரிபு, நீட்சி அப்படின்னா நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதனால நீட்சி திரிபு. இது ஆங்கிள் ஏற்படக்கூடிய மாற்றம், அதனால அது ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றது. பல்க் அப்படிங்கிறது நம்ம வால்யூம் அப்படிங்கிறது வால்யூம் ஏற்படக்கூடிய திரிபு. பரும திரிபு தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா பரும திரிபு. இது விரைப்பு திரிபு அப்படின்னு நினைக்கிறேன்.
திஸ் இஸ் நீட்சி திரிப்பு. அதுக்குரிய ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன் இருக்கு. The ratio of change in the length to the original length when the body is maybe ஒன்று ஸ்ட்ரெச் ஆகலாம் அல்லது கம்ப்ரஸ் பண்ணலாம். அந்த பொருள் நம்ம இழுக்கலாம், இழுக்கும் பொழுதும் நம்மளுக்கு உனக்கு லென்த் சேஞ்சஸ் ஆகும். இழுத்தோம் அப்படின்னா நீட்சி அடைக்கும், லென்த் வந்து ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா லென்த் குறையும். அதனால அந்த லென்த் அந்த பாடி ஸ்டிச் ஆகுது அல்லது கம்ப்ரஸ் ஆகும்போது லென்த்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அதனுடைய வகுத்து கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். ஒரு இது வந்து எவ்வளவு சேஞ்ச் டிவைட் பை ஒரிஜினல். அதனால ஸ்மால் எல் அப்படிங்கிறது எவ்வளவு சேஞ்ச், கேபிட்டல் எல் அப்படிங்கிறது ஒரிஜினலா இருக்கக்கூடிய லென்த். இதனுடைய டிவைட் பண்ண கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் லாஞ்சிடியூட்னல் ஸ்டைலுக்குரிய எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா. இந்த நேச்சர் ஆஃப் த டிஃபார்மேஷன் சேஞ்ச் இன் லென்த் ஆக்சுவலா இன்க்ரீஸ் இருக்கலாம் அல்லது டிக்ரீஸா இருக்கலாம். அதே மாதிரி ஷியரிங் ஸ்ட்ரெயின்ல ஆங்கிள் ஏற்படக்கூடிய சேஞ்ச். The angle through which the line originally perpendicular to the fixed face is turned. எவ்வளவு ஆங்கிள் வந்து அந்த ஸ்பேஸ் இது ஆக்சுவலா நம்மளுக்கு ஆக்சுவலா டயக்ராம் கொடுத்தோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இனிஷியலா ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். பட் ஆக்சுவலா இந்த பகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு வச்சுக்கோம். இதுல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது டிஃபார்ம் ஆகும். எப்படி டிஃபார்ம் ஆகும், இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ஃபேஸ் அப்படிங்கிறதால இதுல இந்த மாதிரி இதனுடைய ஷேப் வந்து டிஃபார்ம் ஆகும் சம் ஆங்கிள். அந்த ஆங்கிள் தான் பை அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு ட்விஸ்ட் ஆகுது ஆக்சுவலா எவ்வளவு ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது ப்ரெசென்ட் பண்றதுதான் அந்த ஷியரிங் ஸ்ட்ரெயின். The angle through which the line originally perpendicular to the fixed surface is turned. Turned ஆகுது when the shear force is applied. shear force நம்ம அப்ளை பண்ணும்போது எவ்வளவு ஆங்கிள் வந்து அந்த லைன் அந்த மேல இருக்கக்கூடிய லைன் வந்து திரும்புது அப்படிங்கிறது தான் அந்த ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். சேஞ்ச் இது மோஸ்ட்லி சேஞ்ச் இன் ஷேப்ல ஆங்குலர் டிஃபார்மேஷன் இது நடக்கும். அதே மாதிரி பல்க் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், the ratio of change in volume to the original volume and the uniform pressure is applied. வால்யூம் சேஞ்ச் பண்ணும்போது சப்போஸ் ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் நம்ம ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸ்பாஞ்ச் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சிருப்பாங்க வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் பார்த்து அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிருப்போம். ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா கியூப் சைஸ்ல. அதை நம்ம பிடிச்சி அழுத்தணும் அப்படின்னா சைஸ் வந்து குறையும். அழுத்தணும் அப்படின்னா எல்லா பக்கமும் விசை கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகும். எழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இதுல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் பல்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். பல்க் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு இப்ப இதுல மூணு பக்கமும் எல்லா இதுலயுமே வால்யூம் அப்படிங்கிறது ஆக்சுவலா த்ரீ டைமென்ஷனல் ஏற்படக்கூடிய சேஞ்ச். இந்த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் த வால்யூம் டு த ஒரிஜினல் வால்யூம் when the uniform pressure is applied. இதனுடைய எக்ஸ்பிரஷன் இது v டிவைட் பை மேபி இந்த ஸ்மால் v அப்படிங்கிறது எவ்வளவு சேஞ்ச் வால்யூம்ல எவ்வளவு சேஞ்ச் ஏற்படுச்சு டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். இந்த வால்யூம் மேபி கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் குறைஞ்சு போயிடும். அதே அந்த பொருள் நம்ம எல்லாருக்கும் இழுத்தோம் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா உனக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை பொறுத்து அந்த நம்ம என்ன ஃபோர்ஸை கொடுக்குறோம் எப்படி ஃபோர்ஸை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த வேல்யூ இருக்கும். சேஞ்ச் இன் வால்யூம். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும், ஏன்னா ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம விசை கொடுத்தோம் அப்படின்னா தான் பொருள் உனக்கு இது வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது விசை எவ்வளவு விசை அந்த சர்ஃபேஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது. ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது அந்த விசையால் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு வந்து ஆக்சுவலா ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்றாரு. அதனால இந்த லாஸ் வந்து ஹூக்ஸ் லா. ஏன்னா ஸ்ட்ரெஸ் விசை கொடுக்க உனக்கு ஸ்ட்ரெயின் சேஞ்ச் வந்து அதிகமா இருக்கும். அதனால இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் சொல்றான். ஹூக்ஸ் லா என்ன ஸ்டடி பண்றாரு, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் நம்ம ஸ்ட்ரெயின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம விசை கொடுக்க நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். இப்போ ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது எப்பவுமே ஒரு எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான். ஆக்சுவலா ஒரு லிமிட்டுக்கு போனா அப்படின்னா இந்த ரிலேஷன் இருக்காது. ஸ்ட்ரெயின் ரிலேஷன் அப்படின்னு ஒரு டயக்ராம் ஆக்சுவலா நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கல. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ரிலேஷன் ஒரு டயக்ராமா வரைஞ்சிருப்பாங்க எக்ஸசைஸ்ல. ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு ஒரு எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான் இருக்கு. எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நம்ம ஒரு பொருளை இழுத்தோம் அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, ஒரு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ரப்பர் பேண்ட் நம்ம வந்து இழுக்கிறோம், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இழுத்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் இழுத்து விடுறேன். சப்போஸ் ஒரு சம் டிஸ்டன்ஸ் ஒரு
1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுக்கோம். அது வரைக்கும் இழுத்து விட்டோம் அப்படின்னா அது அகைன் பழைய ஷேப்புக்கு வந்துடும். எவ்வளவு அந்த பழைய பொசிஷன் வந்துடும். அதே நான் ரொம்ப இழுத்துட்டேன் அப்படின்னா இழுத்து விட்டேன் அப்படின்னா அதனுடைய ஷேப் வந்து மேபி பழைய ஷேப்புக்கு இருக்காது. ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட் வரைக்கும் தான் அந்த பழைய ஷேப்புக்கு திருப்பி வர முடியும். இழுத்து விட்டோம் அப்படின்னா லிமிட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அது பழைய பொசிஷனுக்கு திருப்பி வராது. அகைன் ரொம்ப அந்த அகைன் நான் ரொம்ப இழுத்துட்டேன். ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. முடியாது. மேபி அந்த இதை பொறுத்து இருக்கு. விட்டோம் அப்படின்னா இது அறுந்து போயிடும். ரப்பர் பேண்ட் பார்த்தா அப்படின்னா இதனுடைய ரொம்ப மெலிசாகும். அதனுடைய சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அறுந்து போயிடும். அப்ப அது வந்து முறிவு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரேக்கிங் பாயிண்ட். ஒரு லிமிட் இருக்கு. பிரேக்கிங் பாயிண்ட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா உடஞ்சு போயிடும். இப்போ அதான் நான் சொல்றேன் அப்படின்னா எலாஸ்டிக் லிமிட் எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம அந்த ஃபோர்ஸை கொடுக்கும் பொழுது ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஃபோர்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா பழைய பொசிஷன் வருதோ அந்த லிமிட்டுக்கு வந்து நான் சொல்றோம் எலாஸ்டிக் லிமிட். அந்த வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் உள்ள பார்த்தா அப்படின்னா உனக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி க்ளோஸ் டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ஒரு டைரக்ட்லி நல்லா இருக்கும். அதுதான் ஹூஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணது. அதனால ஹூஸ் லா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இல்ல is a constant called modulus of elasticity. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இது ஏன்னா ஸ்ட்ரெயினுக்கு வந்து டைமென்ஷன் வந்து டைமென்ஷனல் குவான்டிட்டி. ஸ்ட்ரெயின் வந்து டைமென்ஷனல் குவான்டிட்டி ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உரிய டைமென்ஷனல் தான் இதுக்கு இருக்க முடியும். இது ரெண்டுக்கும் ரிலேஷன். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரெயின். அப்போ இந்த ரிலேஷன் அகைன் அது மெட்டீரியலை பொறுத்தும் இருக்கு. இதை ஈக்குவல்ட்டா மாற்றணும் அப்படின்னா இ இன்டு ஸ்ட்ரெயின். அப்போ இதுல இ ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். இதுல இருந்து ஸ்ட்ரெயின் அந்த பக்கம் வந்ததுன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அது மெட்டீரியலுடைய தன்மை அதை பொறுத்தும் இருக்கு. அதனாலதான் அந்த இ அப்படிங்கிறது. இஸ் த கான்ஸ்டன்ட் கால்ட் தி மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதனுடைய ஈனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா தான் அதுக்கும் வரும். டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு எம் எல் பவர் மைனஸ் டி எல் பவர் மைனஸ் 2. இதனுடைய யூனிட் அகைன் இது வந்து யூனிட்லெஸ் குவான்டிட்டி. அதனால அதனோட யூனிட் தான் வரப்போகுது. நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2 அல்லது பாஸ்கல். அது சொல்லியாச்சு ஆல்ரெடி. இது ஆல்ரெடி இது சொல்லியாச்சு. இவ்வளவுதான். உங்களுக்கு சம் பேசிக்ஸ் ரொம்ப கொடுக்கல, சும்மா தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதான் நம்மளுக்கு டைரக்டா இங்கதான் சிலபஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மாடல்ஸ் வந்து யங்ஸ் மாடலர்ஸ். அடுத்து இருக்கக்கூடியது வந்து ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடலர்ஸ். ரிஜிடிட்டி மாடல்னு சொல்லுவாங்க அல்லது ஷியர் மாடலர்ஸ் அப்படிங்கிறது ஜி. ஆக்சுவலா ஒவ்வொரு புக்லயும் அந்த நோட்டேஷன் மட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துலயும் சேஞ்சஸ் ஆகும். சில புக்ல வந்து எக்ஸ் மாடலர்ஸ்க்கு ஒய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒய் அப்படிங்கிறதால சில புக்ல ஒய் போட்டிருப்பான். ஆக்சுவலா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸும் பண்ணும். நீ ஆக்சுவலா ஏதோ ஒரு இதை ஃபாலோ பண்ணி சில புக்ல யங்ஸ் மாடலர்ஸ் ஒய் போட்டிருப்பாங்க, சில புக்ல இ நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிஜிடிட்டி மாடலர்ஸ் ஷியர் மாடலர்ஸ் வந்து ஜி. பல்க் மாடலர்ஸ் வந்து சில புக்ல அந்த ரிஜிடிட்டிக்கு வந்து ஈட்டா மாதிரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த சாம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பல்க் மாடலர்ஸ் மோஸ்ட்லி கே யூஸ் பண்றாங்க. பல்க் மாடலர்ஸ்க்குரிய நோட்டேஷன். இப்போ நம்ம மாடலர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலா மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கக்கூடிய டெஃபினேஷன் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். இதுதான் ஆக்சுவலா இது ஒரு கான்ஸ்டன்ட். இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் இதனுடைய வேல்யூஸ் அப்படிங்கிறது மாறுபடும். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஷேப் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகுது. அப்படிங்கிறது வெவ்வேறு பொருளுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனாலதான் அது அதனுடைய வேல்யூ தான் இந்த ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு இ அப்படின்னு சொல்றோம். இப்ப யங்ஸ் மாடலர்ஸ் அப்படிங்கிறது லீனியர்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். நம்ம லீனியர் அந்த ஆக்சுவலா அந்த லீனியர் ஆங்குலர் இது வந்து முறுக்குத்தால் ஏற்படக்கூடிய சேஞ்ச். முறுக்குத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆங்கிள் ஏற்படக்கூடிய சேஞ்ச். இது வந்து வால்யூம்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். அதுக்குரிய டெஃபினேஷன் எழுதும் போது யங்ஸ் மாடலர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். லாங்கிட்யூடினல் ஜெனரல் ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின்.
மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா அதுல 3 டைப். இதுல யங்ஸ் மாடுலி அப்படின்னா longitudinal stress divided by longitudinal strain. அதே ரிஜிடிட்டி மாடுலஸ்ல வரும்போது tangential stress divided by shearing strain. இங்க வந்து பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது பல வால்யூம்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், பல்க் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை பல்க் ஸ்ட்ரெயின். ஜெனரல் ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். இது யங்ஸ் மாடுலஸ்னா லாஞ்சிடியூனல். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா நீட்சி ஞாபகம், லாஞ்சிடியூனல். இது வந்து ஆங்கிள் ஏற்படக்கூடியது, அதனால ஷியரிங். டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ், டான்ஜென்ஷியல் அதாவது ஷியரிங்ல ஏற்படக்கூடிய எஃபெக்ட். இது வந்து பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது வால்யூம்ல ஏற்படக்கூடிய எஃபெக்ட். It is defined as the ratio of longitudinal stress divided to longitudinal strain within the elastic limit. E equal to longitudinal stress divided by longitudinal strain. அதுக்குரிய எக்ஸ்பிரஷன் எழுதணும் அப்படின்னா இதுக்குரிய ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா F/A டிவைட் பை நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயினுக்குரிய ஃபார்முலா இங்க வந்து ஒன்லி லென்த்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச், அதனால ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல், ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதை F டிவைட் பை A எப்படி எடுத்துக்கலாம், இது தலையில போகும். அப்ப மேல L டிவைட் பை ஸ்மால் எல். இது எக்ஸ்பிரஷன் எழுதும்போது எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு F கேபிட்டல் எல் டிவைட் பை A இன்டு எல். A அப்படிங்கிறது ஏரியா ஆக்சுவலா. இது லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு F பை E. ஆக்சுவலா அதே ஃபார்முலா தான். லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஸ்மால் எல் டிவைட் பை கேபிட்டல் எல். இந்த பக்கம் it measures the resistance of ஆப்போஸ் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறத இதை மெஷர் பண்ணுது. இட் இஸ் டென்ஷனல் ஆர் கம்ப்ரஷன். அதிகமாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈனுடைய வேல்யூ மோஸ்ட்லி இந்த ஈனுடைய வேல்யூ அதிகமாச்சு. ஹை வேல்யூஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ, அந்த இ வேல்யூ, அதாவது யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ அதிகமா இருக்கும். ஸ்டிஃப்னஸ் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணா ஸ்டிஃப், ஹவு ஸ்டிஃபா இருக்கு அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஹை இ வேல்யூஸ் லைக் ஸ்டீல்ஸ் மீன்ஸ் த மெட்டீரியல் இஸ் வெரி ஸ்டிஃப். லோ வேல்யூஸ் ஈனுடைய வேல்யூ லோவா இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி ரப்பர், அதாவது ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஃபிளெக்சிபிளா இருக்கா ஸ்டிஃபா இருக்கா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது அந்த இ வேல்யூ. நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்டீல் வந்து ஹை ஸ்டிஃப்னஸா இருக்கு. ஏன்னா அதோட இ வேல்யூஸ் வந்து அதிகம். நம்ம எவ்வளவுதான் ஃபோர்ஸ், அதாவது உருவத்தை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். அது ஹை வேல்யூ இ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஷேப், ஒரு ஸ்டீல் இரும்பு இருக்கு அப்படின்னா அதனுடைய லென்த் நான் இன்க்ரீஸ் பண்ணா அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்பதான் அது அதிகமான இ வேல்யூ கிடைக்கும். அப்ப அதுதானே மேல ஃபோர்ஸ் டிவைட் பை அந்த ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தாதான் நம்ம அந்த லென்த்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால இ வேல்யூ அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப பார்த்தா உனக்கு இரும்புக்கு வந்து இந்த ஸ்டீல் ஒயர் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு ஈனுடைய வேல்யூ, யங்ஸ் மாடுலஸ்னுடைய வேல்யூ அதிகமா இருக்கும். ரப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சமான செய்ய கொடுத்தாலும் சரி அதனுடைய ஷேப் நம்ம ஈஸியா மாத்திடலாம், அதனுடைய லென்த்தை வந்து ஈஸியா மாத்திடலாம். அதனால அதனுடைய இ வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இ வேல்யூ கம்மியா இருந்தது அப்படின்னா அது ஃபிளெக்சிபிளா இருக்கு, அதிகமா இருந்தது அப்படின்னா ஸ்டிஃப்னஸா இருக்கு. இதுல வந்து சொல்லலாம். அது ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ் ஜி. இது ஆக்சுவலா இந்த முறுக்கக்கூடிய தன்மை, அந்த ஒவ்வொரு பொருளுடைய முறுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, முறுக்கு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மெஷர் பண்ணக்கூடியது. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் tension shearing stress to the shearing strain within the elastic limit. The G equal to tension stress divided by shearing strain, that is a force by area. இதுக்குரிய ஃபார்முலா force by area. shearing strain இருக்கு பை எவ்வளவு ஆங்கிள் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறது. The shearing strain is the angle of deformation. எவ்வளவு ஆங்கிள் டிஃபார்மேஷன் ஆச்சு அப்படிங்கிறது shearing strain அப்படின்னு சொல்றோம். It is the measure. It measures the resistance of the material to change in shape without change in volume. Mostly shape change பண்றது, வால்யூம் சேஞ்ச் பண்ணாம அதனுடைய ஷேப்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் ஷியரிங். ஏன்னா ஆங்கிள் தான் சேஞ்சஸ் ஆகுது, வால்யூம்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது இது லென்த்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். இந்த கான்செப்ட் இது ஷேப்ல வித்தவுட் சேஞ்ச் இன் வால்யூம். ஏன்னா நம்ம முறுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா அதனுடைய ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகும். It measures how difficult it tilt or
ட்விஸ்ட் நம்ம சொல்றோம், எவ்வளவு ட்ரிக் பண்றது, ட்விஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது தான் அந்த பல்க் மாடலர்ஸ். ஒரு கம்பெனி மேக்ஸிமம் முறுக்கணும் அப்படின்னா எவ்வளவு முறுக்கு கஷ்டமா இருக்கு, அதை ஆப்போஸ் பண்ணக்கூடிய தன்மை, அது எவ்வளவு ஆப்போஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது அந்த ரிஜிடிட்டி மாடலர்ஸ். எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட்ல ஆக்சுவலா ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ படிக்க போறோம், பின்னாடி படிக்க போறோம். ஒவ்வொன்றுக்கும் டெட்டர்மினேஷன், அதான் டெட்டர்மினேஷன் ஆஃப் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட். எக்ஸ் மாடல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் மாடலா, ரிஜிடிட்டி மாடல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவலா பல்க் மாடல்ஸுக்கு ஆக்சுவலா ஒரு டைரக்டா கண்டுபிடிக்கிற டெர்மினேஷன் நமக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது மூணுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. எக்ஸ் மாடலஸ், ரிஜிடிட்டி மாடலஸ், பல்க் மாடலஸ், இன்னொன்னு பாய்சன் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு. இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் அதுதான் வருது. இது தெரிஞ்சு அப்படின்னா இது ஏதாவது ஒன்று தெரிஞ்சு அப்படின்னா இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மூணு தொடர்பு. இது ஆக்சுவலா இதெல்லாம் எங்க நமக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல நம்மளுக்கு ஃபுல்லாவே யூஸ் ஆகுது. மெட்டீரியலுடைய இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு ஏதாவது ஒயர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய முறுக்குத்திறன் எவ்வளவு இருக்கணும். ஏன்னா அருந்து போயிடக்கூடாது. நம்மளுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன் வெவ்வேறு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய லென்த்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை படி ஸ்டடி பண்றதுக்கு எப்படி மெஷர் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது ஒரு இரும்பு தயாரிக்கிறோம், இரும்பு ராடு ஆக்சுவலா பார்த்துருக்கோம். வீடு கட்டுறதுலாம் நம்ம இரும்பு ராட், டிஎம்டி கம்பிகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த கம்பியினுடைய ஸ்ட்ரென்த்தை நம்மள ஆக்சுவலா மெஷர் பண்ணணும். அதனுடைய ஸ்ட்ரென்த் விசை கொடுத்த அப்படின்னு நீட்சி அடையக்கூடாது. நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளவு நல்லா பெண்ட் ஆகக்கூடிய தன்மை, அதுதான் பெண்டிங் ஆஃப் பீம் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு வளையக்கூடிய தன்மை. மோஸ்ட்லி நம்ம பாலம் கட்டுறது, வீடு கட்டுறதுக்கு இதெல்லாமே நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் இதை பொறுத்து இருக்கு, அந்த கம்பியினுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. அப்ப அதை பத்தி அதை எப்படி மெஷர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த டாபிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலா பிசிக்ஸ் கொஞ்சம் இந்த பேசிக் பிசிக்ஸ் எடுத்துட்டு அவங்க இன்ஜினியரிங்ல அப்ளை பண்ணி அதனுடைய கான்செப்டா அங்க அப்ளை பண்றாங்க. ஒரு பொருளை தயாரிச்ச பிறகு அதனுடைய ஸ்டிஃப்னஸ் வேல்யூ எவ்வளவு, இது எல்லாமே பேஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். முறுக்குத்திறன், இந்த கம்பெனியுடைய முறுக்குத்திறன் எவ்வளவு, அதுதான் அந்த இது. The bulk modulus, it is defined as the ratio of volume stress to the volume strain. Bulk modulus K equal to bulk stress divided by bulk strain. இதுக்குரிய formula F divided by A. Stress குரிய formula எல்லாமே தெரியும், by A. Strain குரிய formula change in volume divided by original volume. That is V divided by capital V. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த F by A குள்ள இங்க ப்ரெஷர், ஏன்னா நம்ம அந்த வால்யூம் அப்படிங்கும் போது ப்ரெஷர் எல்லா பக்கமும் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதால இந்த இடத்துல ஆக்சுவலா பி சேஞ்ச் பி கிடையாது, கேபிட்டல் பின்னு வரணும். பி அல்லது வி இங்க ஸ்மால் வி டிவைட் பை கேபிட்டல். சில புக்ல ஆக்சுவலா நோட்டேஷன் லைட்டா கொஞ்சம் மாறும். சேஞ்ச் இன் வால்யூம்க்கு டெல்வி போடுவாங்க. நம்ம டெல்வி வி ஸ்மால் வி நம்ம ஆக்சுவலா நோட் பண்ணியிருக்கோம். சில புக்ல சேஞ்ச் இன் வால்யூம் டெல்வி அப்படின்னு போட்டுருப்பான், டெல்வி டிவைட் பை கேபிட்டல் வி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவன் எக்ஸாம்பிள் எதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். It measures the resistance of the material to change in volume. இது என்ன சொல்றது அப்படின்னா வால்யூம், அதனுடைய வால்யூம் எப்படி சேஞ்ச் பண்றது, ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை. இதான் measure the resistance of the material to change in volume when subject to the uniform factor. It indicates how compressibles. இந்த என்ன அப்படின்னா compressibles, ஒரு பொருள் நம்ம எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத மெஷர் பண்ணுது. நம்மளுக்கு மோஸ்ட்லி சாலிட் மெட்டீரியலா இருந்து அப்படின்னா ரொம்ப கம்ப்ரஸ் பண்ண முடியாது, அதனுடைய கம்ப்ரசிபிலிட்டி ஹையா இருக்கும் சாலிட் மெட்டீரியல். நம்ம சாலிட் மோஸ்ட்லி இன்னும் இன்கம்ப்ரசிபிள், லிக்விடும் பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ரசிபிள்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா சாலிடும் லிக்விட் எல்லாமே இன்கம்ப்ரசிபிள். நம்ம அதனுடைய வால்யூமை குறைக்க முடியாது. நம்ம என்னதான் விசை கொடுத்தாலும் அதனுடைய வால்யூமை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால இன்கம்ப்ரசிபிள் சொல்லுவாங்க, கம்ப்ரஸ் பண்ண முடியாது வால்யூம். ஆனா கேஸ் மாலிகூல்ஸ், கேஸ் சிஸ்டமா இருந்தது அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணலாம். கேஸ் மாலிகூல்ஸ் நம்ம சிலிண்டர்ல வச்சு பிஸ்டன் அழுத்தணும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகும். அதான் சொல்றாங்க. இப்ப இது என்ன சொல்றது அப்படின்னா எவ்வளவு அந்த கம்ப்ரஸ் ஒரு மெட்டீரியல் எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றது இந்த பல்க் ஸ்ட்ரெயின், சாரி பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது. இட் இண்டிகேட்ஸ் ஹவு கம்ப்ரசிபிள் a substance is. இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளவு கம்ப்ரசிபிள் பண்ண முடியும், எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டி தான் இந்த பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேசஸ் ஆர் வெரி லோ கே, கேசஸ்க்கு நம்மளுக்கு வந்து வெரி லோ கே வேல்யூ,
கேசஸ் கேசஸ் ஆர் வெரி லோ. கே எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த கே எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய வால்யூமை சேஞ்ச் பண்றது எவ்வளவு ஆப்போஸ் பண்ணக்கூடிய தன்மை. சாலிடுக்கு வந்து அதிக ஆப்போஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும், ஈஸியா மாற்ற முடியாது அதனுடைய வால்யூமை, அதனால அது ஹை கே. கேசஸ்க்கு வந்து லோ கே வேல்யூஸ். மேபி இதை கூட பேஸ் பண்ணி கூட நம்ம யாராவது கேட்டுக்கலாம், நம்ம மாற்றி போட்டுருவோம். அவ்வளவுதான் அந்த 3 டாபிக். இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலா உனக்கு சம் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது கேட்கலாம். இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம், சின்ன சின்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யங்ஸ் ஃபார்முலாஸ் ஃபார்முலா, இல்லை இந்த ஃபார்முலா வால்யூம்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உனக்கு எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா நிறைய டெஃபினேஷன் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், லென்த்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் லென்த்து எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க. இது பேஸ் பண்ணி உனக்கு எவ்வளவு ரிஜிட் யங்ஸ் மாடல்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் கேட்கலாம். அவ்வளவுதான். இதுதான் ஆக்சுவலா இந்த படத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியாக இருக்கும். யங்ஸ் மாடல்ஸ் ஸ்டிஃப்னஸ் அல்லது ஃபிளெக்சிபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பர்சன் பண்ணக்கூடியது. ஆக்சுவலா இங்க ஒரு ராட் இருக்கு, நம்மளுக்கு விசை கொடுத்தோம், இந்த பக்கம் ஃபோர்ஸ் எந்த பக்கம் வேணா கொடுக்கலாம், இப்படி கொடுத்தாலும் உனக்கு முடியுமோ லென்த் சேஞ்சஸ் ஆகுது, அது ஒரிஜினல் லென்த்ல எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது அந்த ரெப்ரஸ் பண்ணக்கூடியது. மெஷர் த ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன் லென்த், ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் சொல்றாங்க. இது வந்து சேஞ்ச் இன் ஷேப் சொன்னோம். ஷியர் ரெசிஸ்டன்ஸ், ரிஜிடிட்டி மாடலஸ் அதான் சொன்ன. சில புக்ல வந்து ஜி போட்டுருப்பாங்க, சில புக்ல இந்த மாதிரி நோட்டேஷன் இருக்கும். பல்க் மாடலஸ் அப்படிங்கிறது கம்ப்ரஸபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்றது. அதுக்கு அடுத்த பேராமீட்டர் வந்து பாய்சன் ரேஷியோ. பாய்சன் ரேஷியோ சில புக்ல ஆக்சுவலா சிக்மா போட்டிருப்பாங்க, சில புக்ல வந்து நியூ மாதிரி கொடுத்துருக்காங்க நோட்டேஷன். நியூ சில புக்ல வந்து சிக்மா இருக்கும் பாய்சன் ரேஷியோ. இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கம்பி இருக்கு, ஒரு கம்பி நம்ம ஆக்சுவலா கம்பி வச்சுன்னா ரப்பர் ஏதோ ஒரு ரப்பர் துண்டு கூட வச்சுக்கலாம், ஒரு கம்பி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா நம்ம அந்த கம்பியை இங்க கீழே இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ஒரு ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க நம்ம வெயிட் கொடுத்து இழுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அது நீட்சி அடையும். ஆக்சுவலா ஏற்கனவே இருக்கக்கூடிய லென்த் ஒன்று இருக்கும், நம்ம வெயிட் கட்டி தாங்க விட்டோம் அப்படின்னா லென்த் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வெயிட்டை பொறுத்து இருக்கு, வெயிட் இன்க்ரீஸ் பண்ண உனக்கு அதனுடைய லென்த்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கும். மேபி அது ரொம்ப ஸ்டீலா இருந்து அப்படின்னா ரொம்ப அதிகமான வெயிட் கொடுத்தாலும் அதான் ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த லென்த் சேஞ்ச் பண்ண முடியாது. சில மெட்டீரியல் வந்து ஈஸியா டக்குன்னு லென்த் சேஞ்சஸ் ஆகும். இப்படி சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு அது என்ன பண்ணும் அப்படின்னா லென்த் உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்துல இந்த வெயிட் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அது வந்து இந்த பக்கம் வந்து உனக்கு கம்ப்ரஸ் ஆகும், அதாவது என்ன சொல்றது மெலிஸ் ஆகும். இந்த ஒயரானது ஸ்டீல் ஒயரா இருந்தது அப்படின்னு என்ன பண்ணோம் நீச்சடையும். அதே நேரத்துல என்ன பக்கவாட்டுல, அதாவது இது வந்து நீள்வாட்டுல ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து நீள்வாட்டிலையும் இருக்கு. இன்னொன்னு என்ன பண்ணும் பக்கவாட்டுல என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு கம்ப்ரஸ் ஆகும். அப்ப நீள்வாட்டுல நீளம் அடையுது, பக்கவாட்டுல கம்பரம் அடையுது. இது எவ்வளவு இந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது அந்த பாய்சான் ரேஷியோ அப்படிங்கிறது சொல்றது. ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது லாஞ்சிடியூட்னா எவ்வளவு சேஞ்சஸ், இன்னொன்னு பக்கவாட்டுல இந்த லேட்டரல் அப்படின்வாங்க, அதுல ஏற்படக்கூடிய சேஞ்ச், நீளவாட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்ச், இன்னொன்று பக்கவாட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்ச். இது ரெண்டையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ பேர் தான் பாய்சான் ரேஷியோ அப்படின்னு சொல்றான். பாய்சான் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம விசை கொடுக்கும் பொழுது விசை கொடுக்கும் பொழுது அதனோட நீள்வாட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், பக்கவாட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், இது ரெண்டையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ பேர் என்ன சொல்றோம் பாய்சான் ரேஷியோ சொல்றாங்க. பாய்சான் ரேஷியோ அப்படிங்கிறது when your force is applied along the length of the wire, the wire elongate along the length. wire என்ன பண்ணும் லென்த்ல வந்து நீட்சி அடையும், பட் கான்ட்ராக்ட்ஸ் ரேடியலி அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து குறையும்.
அதான் கான்ட்ராக்ட்ஸ் ரேடியலி அப்படின்னு சொல்றோம். இப்போ பாய்சான் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் லேட்ரியல் ஸ்ட்ரெயின் டு த லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின். லேட்ரியல் ஸ்ட்ரெயின் பக்கவாட்டு திரிபு டிவைட் பை நீள்வாட்டு திரிபு. தமிழ்ல சொல்லும் போது பாய்சான் தகவு ரேஷியோ அப்படின்னா தகவல் அர்த்தம். பாய்சான் தகவு ஈக்குவல் டு பக்கப்பாட்டு திரிபு, ஏன்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னா திரிபுன்னு சொல்லுவாங்க. பக்கவாட்டு திரிபு டிவைட் பை நீள்வாட்டு திரிபு. நீள்வாட்டு திரிபு ரெண்டுக்கும் உள்ள தொகை தான் என்ன சொல்றோம் பாய்சான் ரேஷியோ. பக்கவாட்டத்துல எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நீள்வாட்டத்துல எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இது ரெண்டையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ. இதுவும் வந்து ஒவ்வொரு மாறும், ஏன்னா எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. பக்கத்துல இருக்கக்கூடிய திரும்பவும் நீள்வாட்டல் பொருள் எல்லா பொருளுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மளுக்கு ரப்பர் எடுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும், ஸ்டீல் எடுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது எப்படி டெட்டர்மினேஷன் பண்றது அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு ரப்பருக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. எப்படி டெட்டர்மினேஷன் ஆஃப் பாய்சான் ரேஷியோ ஃபார் ரப்பர் அப்படின்னு ஒரு புக்ல ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல டைரக்டா ஆக்சுவலா இல்ல, அதனால நம்ம இதை நோட் பண்ணல. The ratio of lateral strain to longitudinal strain within the elastic limit. Longitudinal strain அப்படின்னா change in length divided by original length. சில புக்ல இந்த மாதிரி நோட்டேஷன் இருக்கும், டெல் சில இதுல இருக்காது. இங்க லாஞ்சிடியூனல் லேட்டரல் ஏற்படக்கூடிய திரிவு வந்து ரேடியஸ், ஏன்னா அந்த ரேடியஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் மேபி மெலிசா இருந்தாலும் ரேடியஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கலாம். சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் டிவைட் பை ஒரிஜினல் ரேடியஸ், இது ரெண்டையும் ஆக்சுவலா டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் இப்படியும் எழுதலாம் எக்ஸ்பிரஷன்ல. நெகட்டிவ் சைன் யூஸ் போங்க, ஒரு நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். ஏன்னா அப்படின்னா அந்த பக்கவாட்டு திருப்பில மோஸ்ட்லி நம்ம லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது என்ன பண்ணும், குறையும். அதனால அந்த ஆப்போசிட் கேரக்டர் அதெல்லாம் மைனஸ் சைன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். இந்த நெகட்டிவ் சைன் இஸ் யூஸ் பிகாஸ் அந்த ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்டு எல் இஸ் பாசிட்டிவ் இன்க்ரீஸ், பட் த டெல் ஆர் இஸ் நெகட்டிவ் அண்ட் இஸ் ரேடியஸ். நோ யூனிட், இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஏன்னா இதனோட யூனிட் இதனுடைய சேம் டைமென்ஷன் இருக்கு. இதுவும் ஸ்ட்ரெயின் ரெண்டையும் கேன்சல் பண்ணா கிடைக்கக்கூடிய ரெண்டு கேன்சல் ஆகிடும். அதனால யூனிட்லெஸ் குவான்டிட்டி. இட் ஹாஸ் நோ யூனிட், அதுல டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஃபார் மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் பார்த்தா பாய்சான் ரேஷியோட வேல்யூஸ் ரெண்டையும் வகுத்தோம்னா பக்கவாட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் டிவைட் பை நீள்வாட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் ரெண்டையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். 0ல இருந்து 0.5 வரைக்கும். 0ல இருந்து இது வந்து ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய வேல்யூ 0ல இருந்து 0.5 வரைக்கும். பட் தியரிட்டிக்கலா ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பின்னாடி நம்ம படிக்க போறோம். தியரிட்டிக்கலா ஒரு வேல்யூ இருக்கும் -1 to -1/1ல இருந்து 1/2 வரைக்கும். தியரிட்டிக்கல் கான்செப்ட்ல -1ல இருந்து 1/2. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 0.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கம்ப்ரஸபிள் மெட்டீரியலா இருந்து அப்படின்னா கம்ப்ரஸபிள் மெட்டீரியல்ஸ் அதுதான் இன்கம்ப்ரஸபிள் மெட்டீரியலுக்கு வந்து என்னோட வேல்யூஸ். ஃபார் இன்கம்ப்ரஸபிள் மெட்டீரியல்ஸ் என்னுடைய சேஞ்சஸ் பாய்சான் ரேஷியோட வேல்யூ 0.5. ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு 0. ஏன்னா இதெல்லாம் ஹை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. இன்கம்ப்ரஸபிள் மெட்டீரியல் மோஸ்ட்லி ஸ்டீல்லாம் இன்கம்ப்ரஸபிள் கம்ப்ரஸ் ஆகும். ஆக்சுவலா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து அப்படின்னா கொஞ்சமா தான் என்னோட சேஞ்சஸ் இருக்கும். கம்ப்ரஸபிள் மெட்டீரியலுக்கு 0.5 இதை கம்ப்ரஸே பண்ண முடியாது அப்படிங்கிறதால 0.5. ஸ்டீலுக்கு லைட்டா சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதால 0.3 வருது. இது 0.3 எக்ஸாக்டா கிடையாது, அப்ராக்சிமேஷன். ஸ்டீலுக்கு வந்து எவ்வளவு இருக்கும், கம்ப்ரஸபிள்ஸ்க்கு ஆக்சுவலா 0.5 இதுதான் மேக்ஸிமம். கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிடா இருந்து அப்படின்னா என்னோட வேல்யூ 0ல இருந்து வேரியேஷன் ஆகும். If unit stress causes on extensions, suppose unit stress, unit force, unit stress causes on extensions strain வந்து லாம்டா. இது இன்னொரு ஃபார்முலாவா எழுதணும் அப்படின்னா சில இதுல வந்து இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. lateral strain, actually lateral strain per unit extensional strain lambda in its own direction to the lateral contractions. Some notation contractions mu in perpendicular direction. ஒன்னு perpendicular direction, வந்து length, இன்னொன்னு contraction. ரெண்டு perpendicular. Some notation என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாய்சான் ரேஷியோ ஈக்குவல் டு lambda divided by mu. இந்த lambda அப்படிங்கிறது இதே சேம் தான் per unit stressக்கு. Per unit stress, lateral strain per unit stress. டெஃபினேஷன் ஆக்சுவலா என்ன அப்படின்னா lateral strain per unit stress அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க,
ஜஸ்ட் ஒரு நோட்டேஷன் லேம்டா. லேட்ரல் ஸ்ட்ரெயின் பர் யூனிட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு லேட்ரல் பக்கவாட்டு திரிபுல எவ்வளவு மாற்றம், பர் யூனிட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பக்கவாட்டு திரிபுல எவ்வளவு மாற்றம் ஏற்படுதோ அதுதான் லேம்டா. அதே மாதிரி நீள்பாட்டு திரிபுல எவ்வளவு மாற்றம் ஏற்படுதோ அது மியூ. இரண்டையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய வேல்யூ பாய்சான் ரேஷியோ. இது ஆக்சுவலா உங்களுக்கு இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா பின்னாடி நம்ம ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட்ல 3 ரிலேஷன் ஸ்டடி பண்ணுவோம். அப்ப அதுல இந்த நோட்டேஷன் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது ஜென்ரலா எழுதக்கூடிய ஃபார்முலா. இது ஆக்சுவலா ஜென்ரலா அப்படி எழுதுவாங்க, எழுதலாம். அல்லது பர் யூனிட் ஸ்ட்ரெஸ்க்கு எழுதணும் அப்படின்னா நோட்டேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பர் யூனிட் ஸ்ட்ரெஸ் லாம்டா டிவைட் பை லாம்டா பை லேட்ரல் ஸ்ட்ரெயின் பர் யூனிட் ஸ்ட்ரெஸ். இது அதே மாதிரி லாஞ்சிடியூடனல் ஸ்ட்ரெயின் பர் யூனிட் ஸ்ட்ரெஸ். ரிலேஷன் ஆக்சுவலா இப்போ 3 குவான்டிட்டி 3 ஸ்ட்ரெயின் ஆக்சுவலா 3. ஒன்னு வந்து லீனியர் ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்தோம். இ எதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய லெட்டர் வந்து ஆக்சுவலா இ. இன்னொன்று சியர் கான்செப்ட், பையில் ஏற்படக்கூடிய சேஞ்ச். இன்னொன்று பல்க்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். இது 3க்கும் உள்ள தொடர்பு ஆக்சுவலா ஒன்று இருக்கு. 3க்கும் உள்ள தொடர்பு லீனியர் சேஞ்ச், அதாவது ஆங்கிள் ஏற்படக்கூடிய சேஞ்ச் கன்வெர்ட் லீனியரா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி வால்யூம் ஏற்படக்கூடிய சேஞ்ச் வந்து நம்ம லீனியரா மாத்தணும் அப்படின்னா 3க்கும் உள்ள தொடர்பு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிலேஷன் பிட்வீன் ஆங்கிள் ஆஃப் ஷியர் அண்ட் லீனியர் ஸ்ட்ரெயின் எல்லாமே லீனியர் ஸ்ட்ரெயினோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது பையை எடுத்துட்டு லீனியரோட கனெக்ட் பண்றது. அதே மாதிரி பல்க் மாடலர்ஸ் எடுத்து பல்க் மாடலர்ஸ் மீன்ஸ் இங்க வால்யூம் ஸ்ட்ரெயின் எப்படி ஈயோட கனெக்ட் பண்றது. இ அப்படிங்கிறது லீனியர் ஸ்ட்ரெயின், பை அப்படிங்கிறது ஆங்குலர்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின், அதே மாதிரி வால்யூம்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின். இந்த 3 இதுல வால்யூமையும் ஆங்கிள் ஆஃப் ஷியரையும் லீனியரோட கனெக்ட் பண்றாங்க. 3க்குள்ள தொடர்பு ஆக்சுவலா அந்த தொடர்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் பிட்வீன் இதெல்லாமே இந்த டெரிவேஷன் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இது உங்களுக்கு டைரக்டா சிலபஸ்ல இருக்காது. The relation between angle of shear and linear strain. When the body is subject to the pure shear strain, it produces a tensile and compressive strain along the diagonal of the sheared element. நம்மளுக்கு ஆக்சுவலா ஷேரிங் ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணும்பொழுது, சப்போஸ் ஒரு ஷேரிங் ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியும் ஆக்சுவலா இப்படி ஒரு மெட்டீரியல்ல இங்க ஆக்சுவலா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா என்ன பண்ணுது, ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகுது. இப்போ எந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பை, எந்த ஆங்கிள் எவ்வளவோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். இந்த ஆங்கிள் அந்த பை அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படி நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா உனக்கு இந்த டயகோனல்ல சேஞ்சஸ் இருக்கும். இங்க இருந்து ஆக்சுவலா இப்போ இனிஷியலா அந்த டயகோனல் வந்து இப்படி இருக்கும். இப்போ நம்ம சேஞ்சஸ் ஆன பிறகு உனக்கு எடுக்கக்கூடிய டயகோனல் நினைச்சோம் அப்படின்னா இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த டயகோனல் இங்க இருந்து இனிஷியலா இருக்கக்கூடிய டயகோனல், இன்னொன்னு சேஞ்சஸ் ஆனது பிறகு இருக்கக்கூடிய டயகோனல். இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த டெரிவேஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல. அப்ப நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் இங்க இந்த ஆங்கிள் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் இந்த லீனியரா ஏற்படக்கூடிய சேஞ்சுக்கும் உள்ள தொடர்பு, இந்த லீனியர்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் 2க்கும் உள்ள கனெக்ஷனா வந்து ஒரு டெரிவேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுல என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரெயின் along the one diagonal ஏற்படக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெயின் equal to E divided by pi by 2. அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அங்க the other diagonal equal to E by 2. Therefore the angle of shear equal to 2 times. எவ்வளவு இந்த angle of shear அப்படிங்கிறது 2 times the linear strain. 2 times the linear strain. இதோட ஃபுல் டீடைல் படிக்கணும் அப்படின்னா நம்ம புக் பண்ணி படிக்கணும். நிறைய இதை பேஸ் பண்ணி இதுல வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து நம்மளுக்கு இங்க ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி எவ்வளவு சேஞ்சஸ் இந்த லீனியர்ல ஏற்பட டயகோனல்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். ஏன்னா உனக்கு இந்த இடத்துல இந்த டயகோனல்ல உனக்கு எலாஞ்சேஷன் ஆகிருக்கு, நீட்சி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல இந்த இதுல பத்தினா உனக்கு குறுக்கம் அடைஞ்சிருக்கும். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு டெரிவேஷன் புக்ல கொடுத்துருக்காங்க. பேஸ் பண்ணி உனக்கு பைக்கும் அந்த ஆங்கிள் ஆஃப் ஷியருக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன், இந்த ரிலேஷன் ஃபைனலா என்ன கிடைக்குது அப்படின்னா பை ஈக்குவல் 2 times E. நம்மளுக்கு இது எப்படி வந்ததெல்லாம் ஃபுல் டீட்டெயிலா நீ படிக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம எழுதுறது MCQ டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதால அதனோட டெரிவேஷன் எதுவும் கேட்கல எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஜஸ்ட் அந்த ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கினா அப்போ ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஈக்குவல் டு 2 times லீனியர் ஸ்ட்ரெயின். ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஈக்குவல் டு 2 times லீனியர் ஸ்ட்ரெயின். இதான் ஃபைனல் ரிசல்ட்.
அந்த 2 டைம்ஸ் எதனால ஆகுது அப்படின்னா ரெண்டு டயகோனல் ஏற்படக்கூடிய சேஞ்ச். அந்த இதுல வந்து ஒரு டயகோனல் இந்த பக்கம் ஒரு டயகோனல் அப்படிங்கிறது அந்த டென்சைல் ஒரு பக்கம் டென்சைல் ஸ்ட்ரெயின்ஸ் 5/2 along one diagonal and the compressive ஒரு பக்கம் டென்சைல் ஆகும், ஒரு பக்கம் கம்ப்ரசிவ் ஆகும். அது வந்து இந்த பக்கம் இருக்குது 5/2 along the other diagonal. Tensile strain along one diagonal and the compressive strain along the other diagonal, both acting at right angle. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலர். ஸ்ட்ரெயின் ஆகும்போது இது இந்த பக்கம் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள், ஏன்னா டயகோனல் அந்த இதை பத்தி தெரியும். ஒரு ரெக்டாங்குலர் இணைகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இணைகிற மாதிரி அதனுடைய டயகோனல் நினைச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனும் பர்பெண்டிகுலர். both compressive strain along the diagonal, both acting at right angle to each other. எந்த இது மட்டும் ரெண்டு பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது. This shows that the shear deformations can be resolved into two equal and opposite linear strain. இது ஜஸ்ட் உனக்கு இந்த ரிலேஷன் மட்டும் கொடுத்தா போதும். angle of shear pi equal to 2 times E. E அப்படிங்கிறது லீனியர் ஸ்ட்ரெயின், பை அப்படிங்கிறது angle of shear. அதுக்கு ரிலேஷன் பிட்வீன் the volume strain and linear strain. லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் வால்யூம் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன். இப்போ வால்யூம்னாவே நம்ம மூணு பக்கம் ஏற்படக்கூடிய சேஞ்ச். அதனால 3, அதனால அந்த 3 இங்க ஆக்சுவலா வருது. அந்த 3 வந்து மூணு லீனியர் டைரக்ஷன்லயும் நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த டெரிவேஷன் நம்ம எதுவும் கொடுக்கல. The body experience equal linear strain E along the 3 mutually perpendicular directions as in uniform expansions or compression. Maybe compression இருக்கலாம், அது expansion இருக்கலாம். Then the volume strain equal to 3 times E. மூணுக்கும் உள்ள ஆக்சுவலா 4 கொடுத்துருக்கோம். 4 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஒன்னு வந்து EGK, E அப்படிங்கிறது எக்ஸ் மாடுலஸ், G அப்படிங்கிறது ரிஜிட் மாடுலஸ், K அப்படிங்கிறது பல்க் மாடுலஸ். இது வந்து இன்னொரு பாய்சான் ரேஷியோ, இந்த லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின் ரேஷியோ. இது இப்போ 3 பேராமீட்டர்ஸ். இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு இந்த ஆக்சுவலா இந்த இதுதான் 3. இது 3 வந்து இது மூலமா தொடர்பு கொடுத்துறாங்க. இந்த பாய்சான் ரேஷியோ மூலமா தொடர்பு கொடுத்துறாங்க. அந்த ரிலேஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. The relations between the elastic modeling. The relations between elastic modulus are fundamental in understanding how material responds to various type of stress. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை கொடுக்கும்போது மெட்டீரியல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறத தொடர்பு கொடுத்து ரிலேஷன்ஸ் EK and nu. ஒரு டெரிவேஷன் நம்ம டெரிவேஷன் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு let a body be subject to 3 mutually perpendicular stresses. ஆக்சுவலி ஒரு டயகிராம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குங்க, ஒரு மெட்டீரியல், அது மேல நம்ம என்ன பண்றோம், 3 பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்ளை பண்றாங்க. 3 பர்பெண்டிகுலர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர், ஒன்னு பர்பெண்டிகுலர். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்க P இந்த டைரக்ஷன்ல வந்து P அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா அதுல ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்ல இந்த பக்கம் P அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் Q அது இந்த பக்கம் Q. அதுக்கு இதுக்கு பர்பெண்டிகுலரா R இந்த பக்கம், இந்த பக்கம் R அப்படிங்கிற 3 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த கியூப் மேல ஆக்ட் ஆகுது. இப்போ ஆக்சுவலா ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணும், மேபி இது வந்து வால்யூம் சேஞ்சஸ் ஆகும். வால்யூம் சேஞ்சஸ் ஆகும். அதுல சேஞ்சஸ் இது இந்த ஃபோர்ஸ், இந்த சப்போஸ் இந்த P ஃபோர்ஸ் இது ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணணும், இது இந்த பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த பக்கம் உனக்கு கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா இதனால இந்த ஃபோர்ஸால பக்கவாட்டுல ஒரு மாற்றம் ஏற்படும். ஆல்ரெடியான பாய்சான் ரேஷியோ தான் பாய்சான் ரேஷியோல தொடர்பு. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இது பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ரெண்டு இதுல இது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பக்கம் டிகிரீஸ் ஆகும் ஆப்போசிட் சைட்ல. அதே மாதிரி இது இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைட்ல டிகிரீஸ் ஆகும். ஒவ்வொரு எஃபெக்ட் இன்னொரு இதை பொறுத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருப்பாங்க. Let a body be subject to 3 mutually perpendicular stresses PQR
ஈச் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் இதுதான் அந்த கொடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன பண்ணுது அதனுடைய ஓன் டைரக்ஷன்ல உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதனுடைய ஆனா அதனோட ஆப்போசிட் அதாவது அதனுடைய அந்த டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல கான்ட்ராக்ஷன் ஆகுது. அதுதான் அடுத்தது சொல்றான். ஈச் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் ப்ரொடியூஸ். இதான் இந்த இடத்துல தான் இந்த பாய்சன் ரேஷியோ இதுதான் சொல்றோம். ஈச் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் ப்ரொடியூஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஸ்ட்ரெஸ். எந்த டைரக்ஷன்ல ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுதோ அதாவது ஓன் ஸ்ட்ரெஸ் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணுதோ அந்த டைரக்ஷன்ல எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஆனா ஆப்போசிட் மீன்ஸ் சாரி பர்பெண்டிகுலர் அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த விசை செலுத்தக்கூடிய இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய டைரக்ஷன் சொல்றோம். ஈச் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் ப்ரொடியூஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஸ்ட்ரெஸ். Contractions in the other two perpendicular direction. உனக்கு கான்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் டைரக்ஷன்ல செயல்படக்கூடிய டைரக்ஷன்ல உனக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அப்ப அதை பேஸ் பண்ணி பர் யூனிட் ஸ்ட்ரெஸ்க்கு எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு கான்ட்ராக்ஷன் அதுதான் அந்த பாய்சன் ரேஷியோ டெஃபினேஷன் நம்ம சொன்னோம். அதாவது நியூ ஈக்குவல் டு எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இதுல இப்ப ஒரு டிஃபைன் பண்றாங்க. லாம்டா அப்படிங்கிறது லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் பர் யூனிட் ஸ்ட்ரெஸ். மியூ அப்படிங்கிறது லேட்ரியல் கான்ட்ராக்ஷன் பர் யூனிட் ஸ்ட்ரெஸ். லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் இது கான்ட்ராக்ஷன் லேட்ரியல் கான்ட்ராக்ஷன். இப்போ பாய்சன் ரேஷியோ டிஃபைன் பண்றோம். பாய்சன் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம தெரியும். இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ லாம்டா டிவைட் பை மியூ இதுக்குள்ள ரேஷியோ. இப்போ ஸ்ட்ரெயின் இன் 3 டைமென்ஷனல் 3 டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எவ்வளவு இருக்கும்? பி டைரக்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். பி டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல வரும்போது உனக்கு இது எக்ஸ்டென்ஷன் ஆகும் எலாங்கேஷன் ஆகும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணும் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ இதுக்குரிய எக்ஸ்பென்ஷன் எழுதும்போது இ ஈக்குவல் டு இதுல ஏற்படக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் இது வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஆனா இந்த பக்கம் லாம்டா டைம்ஸ் பி போஸ்ட் டைம்ஸ் அந்த ஏற்படக்கூடிய சேஞ்ச் லென்த் சாரி அந்த எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் longitudinal strains per unit distance into the force மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய இது வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது. அதனால மியூ. ஏன்னா இது ஏன் மியூ போட்டுருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட் இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மியூ டைம்ஸ் கியூ இந்த இதுல அதே மாதிரி இந்த பக்கம் அதுக்கு பர்பெண்டிகுலர் இந்த இதுக்கு பர்பெண்டிகுலர் 2 பர்பெண்டிகுலர் இந்த டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது 2 இருக்கும். இந்த கியூ ஒன்று இன்னொன்னு ஆர் ஒன்று. அதான் அந்த இடத்துல மைனஸ் மியூ டைம்ஸ் கியூ இன்னொன்று மைனஸ் கியூ டைம்ஸ் ஆர் இந்த டைரக்ஷன் எழுதும்போது. அதே மாதிரி அதற்கு அடுத்த டைரக்ஷன் கியூ டைரக்ஷன் எழுதும்போது இந்த டைரக்ஷன்ல ஏற்படக்கூடிய எலாங்கேஷன் along the direction எவ்வளவு எலாங்கேஷன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நெட் எலாங்கேஷன் அப்படிங்கிறது எஃப். சப்போஸ் இதை நான் வந்து இந்த டைரக்ஷன்ல ஏற்படக்கூடிய மாற்றம் முடியாது எஃப்னு வச்சுட்டோம் அப்படின்னா லாம்டா டைம்ஸ் கியூ இங்கே வந்து லாம்டா டைம்ஸ் கியூ மைனஸ் மியூ டைம்ஸ் பி அதுக்கு மியூ டைம்ஸ் ஆர். இதோட டெரிவேஷன் எதுவும் தோப்படாது இருந்தாலும் ஜஸ்ட் அப்படிங்கிறது ஓரளவு பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் புரியும். நம்ம ஃபுல்லா பண்ண முடியாது அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதே மாதிரி ஆறு டைரக்ஷன்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் ஜி ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம். பாஸ் டைரக்ஷன்ல இருக்கும்போது லாம்டா டைம்ஸ் ஆர் மீதி இருக்கிறதுல இது இந்த பக்கம் வந்து நீச்சி இந்த பக்கம் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது. இது இந்த பக்கம் எக்ஸ்டென்ஷன் இது வந்து கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் சைன் இது பாசிட்டிவ் சைன்ல இருக்கு. இதுதான் வந்து செயின் இந்த 3 டைரக்ஷன்ல ஏற்படக்கூடிய மாற்றம். ஏன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இப்போ டோட்டலா இருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைரக்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். Again, some conditions, some cases apply பண்றோம். Suppose if only the stress P acts, only P மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இந்த லீனியர் ஸ்ட்ரெயினுக்குரிய ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன்லி இப்போ இந்த இதை ஒரு அசம்ஷன்ல இந்த இது வந்து ஜீரோ வச்சுக்கிட்டோம். Q வேல்யூ 0, R வேல்யூ 0. இந்த Q வேல்யூ 0 ஒன்லி P மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவோம் இந்த பக்கம் மட்டும் தான் உனக்கு ஃபோர்ஸ் செயல்படுது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன நடக்கும் உனக்கு ஒன்லி லென்த்ல மட்டும் தான் மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த பக்கம் நல்லா 0 ஆகிட்ட ஒன்லி லென்த்ல மட்டும் தான் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதனால லீனியர் ஸ்ட்ரெயின். அப்ப இதுல கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு Q ஈக்குவல் டு 0, R ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்றோம். இந்த இதுல டாட்டாலஜி E ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் P, I ஈக்குவல் டு லாம்டா டைம் லாம்டா டைம்ஸ் P. அதுக்கு அடுத்து நம்ம அந்த டெஃபினேஷன் எழுதணும். இந்த ரிலேஷன் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா அதாவது
யங்ஸ் மாடுலஸ் E ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் உரிய ஃபார்முலா, யங்ஸ் மாடுலஸ் உரிய லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின். லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். லாஞ்சிடியூனல் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா அதுதான் பி. எனக்கு ஒரு அந்த பி டைரக்ஷன் மட்டும் தான். பி டிவைட் பை லாஞ்சிடியூனல் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின். அது நான் ஸ்ட்ரெயின், அது லாஞ்சிடியூனல் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் இந்த லீனியர் ஸ்ட்ரெயின் தட் இஸ் E ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் பி. அந்த லாம்டா டைம்ஸ் பி அப்போ அந்த பி கேன்சல் ஆகிடுது. அப்போ ஈக்குவல் டு 1 பை லாம்டா. அப்போ E ஈக்குவல் டு 1 பை லாம்டா. இதுல இருந்து ஒரு தொடர்பு E ஈக்குவல் டு 1 பை லாம்டா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த டெரிவேஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக்ல முடிவேஷன் புக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு இருக்கும். அதுல நீ போனோம் அப்படின்னா அந்த டெரிவேஷன் தான் வச்சிருப்பாங்க ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் E ஈக்குவல் டு 1 பை லாம்டா. இது என்ன சொல்றோம்? இதுல இருந்து யங்ஸ் மாடுலஸ் இஸ் ரெசிப்ரோக்கல். என்ன இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. இது யங்ஸ் மாடுலஸ் இஸ் ரெசிப்ரோக்கல் டு தி லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் produced per unit stress. ஏன்னா லாம்டா ஈக்குவல் டு லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் பர் யூனிட் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுடைய டெஃபினேஷன். லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் produced per unit stress. இதுதான் லாம்டா அப்படின்னு சொல்றோம். இப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ரெசிப்ரோக்கல். இஸ் ரெசிப்ரோக்கல் டு தி லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் produced per unit stress. அதுக்கு அடுத்த கண்டிஷன், சப்போஸ் அடுத்த கண்டிஷன் என்ன பண்றோம்? இஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் ஈக்குவல் டு 0, ஆர் அப்படிங்கிறது 0 ஆக்கிடுறோம். பட் பி ஈக்குவல் டு மைனஸ் கியூ. பி ஃபோர்ஸ், பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு என்ன பண்ண அதே ஈக்குவல் அமௌண்ட் பட் ஆப்போசிட் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலா இது ஒன்று இந்த பக்கம் இருக்குது. நெகட்டிவ் வேணும் அப்படின்னா அப்படி கம்ப்ரஸ் பண்றது. ஒன்று வந்து இது பண்ணது, இன்னொன்று வேற டைரக்ஷன். அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோம்னா பி ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் மைனஸ் ஆஃப் கியூ. இப்போ ஆங்கிள் ஆஃப் ஷேர் நடக்கும். இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் ஷேரிங் கான்செப்ட். ஷேப் வந்து ஒன்று சேஞ்சஸ் ஆகுது. லென்த்ல மட்டும் தான் மாட்டோம்ல, ஷேப்ல சேஞ்சஸ் ஆகுது. அதனால ஆங்கிள் ஆஃப் ஷேர் தட் இஸ் நம்மளுக்கு அது எது அந்த ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இந்த பை ஈக்குவல் டு 2 டைம்ஸ் சி. ஆங்கிளரையும் லீனியர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் பை ஈக்குவல் டு 2 டைம்ஸ் சி. அதை பேஸ் பண்ணி அந்த கனெக்ஷன்ஸ் அகைன் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இங்கே அப்ளை பண்ணணும். ஆர் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஆர் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னா பி ஈக்குவல் டு மைனஸ் கியூ. இதுல பி இதுல மைனஸ் கியூ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த இடத்துல பி என்ன பண்ண போறோம்? மைனஸ் கியூ அல்லது கியூ மைனஸ் பி அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணி அகைன் அந்த டெஃபினேஷன், ஜிக்குரிய டெஃபினேஷன் அதை எழுதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது. நம்மளுடைய அகைன் இதுல எதுவுமே இந்த எப்படி டெரிவேஷன் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆக்சுவலா ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்கல. ஏன்னா அதே ஒரு பெரிய 10 மார்க் கொஸ்டினா இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாம்ல யூஜி படிக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய 10 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அது எதுவும் தேவைப்படாது. எக்ஸாம்பிள்ஸ்ல அதை பேஸ் பண்ணி எதுவும் கேட்க போறது இல்லை. அப்ப ஜி ஈக்குவல் டு அது கொடுத்த ரிலேஷன் ஜி ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 டைம்ஸ் லாம்டா பிளஸ் மியூ. இதுல வந்து ரிஜிட் மாடலஸ், இந்த ஜி அப்படிங்கிறது ரிஜிட் மாடலஸ். இந்த ரிஜிட் மாடலஸ் டிபெண்ட்ஸ் ஆன் போத் எக்ஸ்டென்ஷன். இப்போ ரெண்டுமே டிபெண்ட் பண்ணிருக்கு. இதுல ஆக்சுவலா ஒன்லி ஒன்ல மட்டும் தான், லாம்டா மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருந்தது பார்த்தோம். ஏன்னா அது லீனியர்ல அப்படி இருந்தாலும் லாம்டா மட்டும் தான். இங்க வந்து ஷேப்ல சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறதால உனக்கு 2 குவான்டிட்டி, ஒன்னு லாம்டா பிளஸ் மியூ. லாம்டா பிளஸ் லாம்டா அப்படிங்கிறதுனால லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின், மியூ அப்படிங்கிறது லேட்டரல் கான்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு பக்கம் நீச்சி, இன்னொரு பக்கம் கான்ட்ராக்ஷன் ஆகுது. மியூ அப்படிங்கிறது கான்ட்ராக்ஷன் ரிக்வெஸ்ட் பண்றது. 2 குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கு. The rigidity modulus depends on both extensions and lateral contraction constant. அதுக்கு அடுத்த கேஸ் மூணுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா P equal to Q equal to R. அதாவது யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் இன் ஆல் டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லயும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்ப அந்த கண்டிஷன்ல இது பல்க் வால்யூம்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். இதுல வந்து ஷேப்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச், அது லீனியர்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச். அதனால தான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து ஒன்லி ஷேப்ல, இது வந்து வால்யூம்ல போன சேஞ்சஸ்.
நடக்கும். மூணு பக்கமும் உனக்கு கம்ப்ரஸ் பண்ணலாம், அல்லது 3 பக்கமும் உனக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் ஆகலாம். அந்த பொருளை இழுக்கலாம் அல்லது கம்ப்ரஸ் பண்ணலாம். இப்போ வால்யூம்ல மாற்றம் ஏற்படும் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா. அப்போ பல்க் மாடலஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் இ. அகைன் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலா உனக்கு அது வந்து அப்படின்னா ஏதோ ஒரு டெரிவேஷன் போட்டு கட்டலாம். பி ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு ஆர் இந்த இதில் நீ அப்ளை பண்ணணும். இப்போ எல்லாமே பி ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு ஆர் பண்ணணும் தெரியல அப்படின்னா நீ சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணலாம். லாம்டா டைம்ஸ் பி, அதே மாதிரி மியூ டைம்ஸ் கியூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பி தான் பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி மைனஸ் மியூ டைம்ஸ் ஆருக்கு பதிலாகவும் பி. இப்போ இதுல இருந்து பி எல்லாம் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா லாம்டா மைனஸ் கியூ மியூ, ஏன்னா இங்கே ஒரு மியூ லாம்டா மைனஸ் 2 மியூ டைம்ஸ் பி. இதுதான் வந்து இ. தட் இஸ் இ ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் 2 மியூ பி. நம்மளுக்கு பல்க் மாடல்ஸ் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இ. இந்த பல்க் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இ. அப்போ இதோட 3 மல்டிப்ளை பண்ணுவாங்க. அப்போ அகைன் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது பல்க் மாடல்ஸ் உரிய ஃபார்முலா கே ஈக்குவல் டு பல்க் ஸ்ட்ரெயின் டிவைட் பை பல்க் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை பல்க் ஸ்ட்ரெயின். பல்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த பி, ஏன்னா இந்த மாதிரி ஒன்லி பி ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். டிவைட் பை இதை நீ அகைன் சப்ஸ்டிட் பண்ணும்போது பி டிவைட் பை 3 டைம்ஸ் லாம்டா மைனஸ் 2 மியூ பி வரும். அந்த பி கேன்சல் ஆகிடும். தட் இஸ் பி ஈக்குவல் டு 1 டிவைட் பை 3 இன்ட்டு லாம்டா மைனஸ் 2 மியூ. இதுதான் அந்த ரிலேஷன். தெரியல அப்படின்னா டெரைவ் பண்ணலாம். பட் உங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. இந்த ரிலேஷன் கே இப்போ கே ஈக்குவல் டு 1 பை 3 டைம்ஸ் லாம்டா மைனஸ் 2 மியூ. இப்போ இதை வச்சுக்கிட்டு ஆக்சுவலா இது ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது இது கிடைக்கக்கூடிய. இப்போ இதை வச்சுக்கிட்டு மூணையும் என்ன பண்றாங்கன்னா இது ஆக்சுவலா இங்க 3க்கும் உள்ள தொடர்பு. வந்து தனியா லாம்டாவோட கனெக்ட் பண்ணிருக்கு. ஜி வந்து எதுனா ஜி வந்து லாம்டா மியூவோட கனெக்ட் பண்ணிருக்கு. கே வந்து லாம்டா மியூவோட கனெக்ட் பண்ணிருக்கு. இது 3க்கும் உள்ள தொடர்பு. க்கும் ஜிக்கும் உள்ள தொடர்பு. ஜி அதே மாதிரி இகே 3க்கும் உள்ள ரிலேஷன். அதுதான் அந்த அடுத்த இதுல எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது ஆக்சுவலா அந்த ஈக்குவேஷனை கூட்டணும். 3 ஈக்குவேஷன் எடுத்துக்குவாங்க. அந்த 3 ஈக்குவேஷனும் அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணி கூட்டுறது இல்ல கழிக்கிறது, 2 ஈக்குவேஷன் கூட்டுறது கழிக்கிறது இல்ல ஸ்கொயர் பண்றது, அது மாதிரி சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ், சம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3க்கும் உள்ள தொடர்பு கிடைக்கும். நம்ம எதுவுமே ஆக்சுவலா அந்த ஃபுல் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அதெல்லாம் பெரிய நம்மளோட டைம் வந்துட்டு நிறைய வேஸ்ட் ஆகும். அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபைனலா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் ஜி, இஜி அண்ட் கே 3க்கும் உள்ள தொடர்பு. இந்த ரிலேஷன் வந்து என்ன சொல்றது அப்படின்னா 3க்கும் உள்ள தொடர்பு. யங்ஸ் மாடலஸ், பல்க் மாடலஸ், ரிஜிட் மாடலஸ் 3க்கும் உள்ள தொடர்பு. இஸ் இ ஈக்குவல் டு 9 ஜிகே டிவைட் பை 3k பிளஸ் ஜி. ஆக்சுவலா வேற வழி இல்லை. ஆக்சுவலா கொஞ்சம் மெமரி பேஸ்ல ஏற்றி ஆகணும் நம்ம. ஏன்னா வேற இது நீ டெரிவேஷன் எல்லாம் போட்டுருந்த அப்படின்னா அங்கே டைம் ஆகாது. அப்படிங்கிறதுனால டைரக்டா நீ மெமரி தான் ஏற்றி ஆகணும். மெமரியில ஞாபகம் வச்சுக்க அதிகமாக தான் இருக்கும். 3க்கும் உள்ள தொடர்பு இல்ல அகைன் இதை வெவ்வேறு ஃபார்மேட்ல எழுதுவாங்க. இதை ரீரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதுவாங்க. நீங்க ஆப்ஷன் நீ ஒரு ஆப்ஷன் பார்த்து இதை படிச்சு போயிருப்பா. அங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது, வேற ஆப்ஷன் எழுதியிருப்பான். ஓகே, அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோ. ஜென்ரலா நம்ம எழுதும்போது மோஸ்ட்லி இந்த ஃபார்மேட் எழுதுறாங்க. ஈக்குவல் டு 9 டைம்ஸ் ஜிகே டிவைட் பை 3k பிளஸ் ஜி. அதே மாதிரி ரிலேஷன் பிட்வீன் ஜிகே அண்ட் நியூ. இந்த இடத்துல உனக்கு பாய்சன் ரேஷியோ எதுவுமே வரல இந்த கான்செப்ட்ல. இங்க யூஸ்வலா இது வந்து ரிஜிடிட்டி மாடலஸ், பல்க் மாடலஸ் அண்ட் பாய்சன் ரேஷியோ, இது 3க்கும் உள்ள தொடர்பு. அப்போ பாய்சன் ரேஷியோ ஈக்குவல் டு 3k மைனஸ் 2g டிவைட் பை 6k பிளஸ் 2g. இதான் கேட்பான்னு தெரியாது. வேற ஃபார்மேட்ல கூட மாத்தி இந்த பக்கம் கொண்டு வந்து மாத்தி கூட எழுதுவாங்க. ஏன்னா இந்த நியூ டைம்ஸ் இந்த பக்கம் கொண்டு போகும்போது 6k பிளஸ் 2g ஈக்குவல் டு 3k மைனஸ் 2g இந்த ஃபார்மேட் எழுதலாம். அல்லது இதுல இருந்து எதை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் ஜி வச்சுட்டு எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு நீ எப்படி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். போன தடவை ஆக்சுவலா இந்த இது கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் போன ரிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த ரிலேஷன்ல ஏதாவது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல ஏதாவது ஒரு ரிலேஷன் கேட்பாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் சிம்பிளா இருக்கக்கூடிய ரிலேஷன் அதிகமாக கேட்பாங்க. எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிளா ரொம்ப காம்ப்ளீட்டடா இருக்கக்கூடிய மெமரி பேஸ்ல டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சிம்பிளா இருக்கக்கூடிய ரிலேஷன்
அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரிலேஷன் பிட்வீன் EK and நியூ equal to E equal to 3K minus 3K into 1 minus 2 நியூ. இதுல இது ரெண்டும் பார்த்து அப்படின்னா இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலா ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல ஆக்சுவலா இந்த பக்கம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று ஞாபகம் இருக்கும். எப்பவுமே இந்த இதுல இந்த பக்கம் இருக்கு, அந்த ரிலேஷன் படிச்சுனா இது இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ ஈக்குவல் டு இது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஈக்குவல் டு 9 GK இது வச்சு அதே மாதிரி ஈக்குவல் டு இங்க 3K டைம்ஸ் 1 minus 2 நியூ. இதுல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2G into 1 plus நியூ. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வச்சுக்கணும். அகைன் இதை ரீஅரேஞ்ச் பண்ண அப்படின்னா இந்த ரிலேஷன் ஏதாவது எழுத தெரியணும். இது எப்பவுமே இது வந்து டெரிவேஷன் பார்ட்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதுக்கான டைமும் உங்களுக்கு எக்ஸாம்ல கிடையாது. நீங்க அதே படிச்சாலும் அதை நீங்க அப்ளை பண்ணி கொண்டு வரதுக்கான டைம் கிடையாது. மெயினா இந்த ரிலேஷன் வச்சுக்கோங்க. மெயினா அதிகமாக கேட்கறது இந்த ரிலேஷன் அதிகமாக கேட்கறாங்க. இந்த டாபிக் மட்டும் இதோட மாற்றி முடிப்போம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஆக்சுவலா இந்த டெரிவேஷன் பார்ட்ல இருந்து அகைன் இந்த தியரட்டிக்கலா நியூனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நியூ பாய்சான் ரேஷியோடைய தியரட்டிக்கல் வேல்யூ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்தோம். ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து பேஸ்ட் ஆன் திஸ் ரிலேஷன் we can determine the physical bond for the Poisson ratio from the in the equation E equal to 2K into 1 minus 2 nu. ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். இது கொஞ்சம் தப்பா இருக்கு. ஃபார் பாசிட்டிவ் K